ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து என்ன விலாகுன்னா, குற்றாலம் வந்து திறந்துட்டாங்க. ஸோ குற்றாலத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப வருஷம் ஆகுது சொல்லப்போனால். ஸோ குற்றாலத்துக்கு போகலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக நேற்று வந்து ரொம்ப மழை பெஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து வெள்ளப்பெருக்கு வந்திருக்கு, ஸோ குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆனால் மெயின் ஃபால்ஸில் மட்டும்தான் அந்த ரூல்ஸு. ஸோ பக்கத்தில் நிறையா குட்டி குட்டி ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது, ஏன்னா சின்ன சின்ன ஃபால்ஸுங்கிறதுனால. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ஃபால்ஸுக்கு தான் இன்றைக்கி போக போகிறோம். டைகர் ஃபால்ஸுக்கு போக போகிறோம். அப்படியே போய்ட்டு மெயின் ஃபால்ஸும் போவோம். அங்கே திறந்துருந்தாங்க அப்படின்னா அங்கேயும் போய் ஒரு குளியல் போட்டுடலாம் அப்படின்னா. ஸோ தென்காசிலேருந்து குற்றாலம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ். ஸோ எங்கள் வீட்டு மாடியிலேருந்து பார்த்தாலே குற்றால அருவி சூப்பராக தெரியும். ஸோ அந்த வியூ உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி செம்ம வியூ. இன்றைக்கி வந்து செம்ம க்ளவுடியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மழையே தெரியலை. பட்டு இதுக்கு முன்னாடி நல்ல கிளியர் ஸ்கை இருக்கும்போது சில ஃபுட்டேஜஸ் எடுத்திருந்தேன். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், செம்ம கிளியராக இருக்கும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஸோ இப்போது இங்கேருந்து நேராக எங்கள் அக்காவையும் அத்தானையும் போய் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம புளியருவி ஃபால்ஸ் போக போகிறோம். ஸோ எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரியான ரூல்ஸ்லாம் இப்போ வச்சுருக்குறாங்க, ஸோ எப்படி அலோவ் பண்ணுறாங்க பீப்புள்ஸை அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஸோ வீட்டில் இருந்து கிளம்பி 15 மினிட்ஸ்லேயே நம்ம குற்றாலம் ரீச் ஆகிட்டோம். அதாவது குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் போகல, நம்ம டைரெக்டாக போனது வந்து புளியருவி. ஸோ எல்லா ஃபால்ஸ்லையுமே வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் உட்காந்துருக்காங்க. நம்மளோட பேர், டெம்பரேச்சர் செக் பண்ணுறாங்க, அட்ரஸ் கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம கொடுத்துட்டு, இந்த மாதிரி ரொம்ப கூட்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி சோஷியல் டிஸ்டன்சிங்கோடு தான் அவங்கள அப்ரோச் பண்ண முடியுங்கிறதுக்காக அந்த ரவுண்ட் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லா ப்ரொசீஜர்ஸையும் கொடுத்துட்டு அப்படியே நேராக நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். கூட்டமே இல்லை. ஸோ சீக்கிரமாகவே எங்களோட நேம் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு, அந்த புளியருவிக்கு கீழே வந்து ஒரு குட்டி சின்ன ஃபால்ஸ் ஒன்று உண்டு. ஸோ அதில் வந்து குட்டீஸ்லாம் விளாடுறதுக்கு நல்ல சேஃப். நாங்கள் இப்போ புளியருவியில் போய் குளிக்க போகிறோம். மெதுவா தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குது, ஃப்ரீசிங்காக இருக்குன்னு பார்த்து சொல்ல போனால். குளிக்கலையா நீ? ஸோ புளியருவியில் பொதுவாகவே எல்லாருமே எல்லா ஏஜ் குரூப் மக்களும் வந்து குளிக்கலாம். ரொம்ப சேஃபான ஃபால்ஸ் தான். ரொம்ப ஹைட்லேருந்து தண்ணி வராது, ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். பட் நல்ல கிளியராக இருந்தது அன்றைக்கி வாட்ரு. குட்டீஸ்க்கு பொதுவாக இந்த இடம் வந்து சேஃபாக இருக்கும். அவங்க நல்ல குதித்து விளாடுறதுக்கு அந்த கல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இருக்காது. ஆனால் அங்கங்கே அந்த குட்டி குட்டி இன்செக்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். பட் ரன்னிங் வாட்டர் நல்லா ஃபோர்ஸாக இருக்கிறதுனால அந்த மாதிரி பூச்சிகள் அதிகம் தென்படலை அன்றைக்கி எங்களுக்கு. ஸோ வாட்டரும் நல்லா கிளியராக இருந்தது, இடமும் நல்லா சேஃபாக இருந்தது. கல் முகடு அந்த மாதிரி ஷார்ப்பான விஷயங்கள்லாம் எதுவும் இல்லாமல் இருந்தது. இந்த குட்டி குட்டி பூச்சிகள் மட்டும் அங்கங்கே இருக்கும். அதை மட்டும் நம்ம சேஃபாக பார்த்துக்கிட்டோம்னா குட்டீஸ்க்கு இது உண்மையிலே சேஃபான இடம். நிறைய பேர் வெளியூரத்துக்கு கேட்டாங்க, சரி குற்றாலத்தில் குளிக்க விட்றாங்களான்னு. ஸோ அவங்க எல்லாருக்கும் வீடியோ கால் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நல்லா விழுந்தது தண்ணி, நல்ல பியோர் வாட்டர். பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரி இருந்தது, பார்த்திங்கன்னா தெரியும். தண்ணிக்கு உள்ளேருந்து எடுத்த வீடியோ அது. ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் லைக் ஒரு மிரர் மாதிரி தான். சூப்பராக இருந்தது. நல்ல சில் வாட்டர், கோல்டு வாட்டர். ரொம்ப என்ஜாயபுளாக கேட்காது. இந்த மாதிரி ஃபன் மூமெண்ட் நிறையா நடந்ததாங்க. புளியருவிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி தோண்டி வச்சுருப்பாங்க. நல்லா இறங்கி குளிக்கலாம். நம்ம இடுப்பளவுக்கு தண்ணி இருக்குங்க. குட்டீஸ்க்கு அது கொஞ்சம் பார்த்துக்கணும், ஏன்னா ரொம்ப டீப்பாக இருக்கும்.
இது இன்னொரு ஃபால்ஸ், அந்த புளியருவிக்கு கீழேயே வந்து இன்னொரு இடம். ஸோ மொத்தம் 3 ஃபால்ஸ் இருக்குவாங்க, நம்ம எங்கேனாலும் குளிச்சிக்கலாம். எப்பறம் என்ஜாய் பண்ணியா? எப்படி இருந்துச்சு புளியருவி? ஏன் முக்காடு போட்டு நிற்க? குளிருதா? நிறைய டூரிஸ்ட் அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் சர்க்கிளில் நின்று பண்ணியாக உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் ஒரு பைனாப்பிள் கொடுங்கண்ணே. பக்கத்துலேயே அங்கே வந்து ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி கார்ன், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கிடைக்குது. ஸோ குளிச்சுட்டு சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் தெரியுறேண்ணா, தெரியுறீங்க, கண்டு தெரியுதா? ஸோ அடுத்து நம்ம இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்? 5 ஃபால்ஸ் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம இது ரீச் ஆகிடலாம். ஸோ போகிற வழியில் மெயின் ஃபால்ஸை க்ராஸ் பண்ணி தான் நாங்கள் 5 ஃபால்ஸ் போனோம். கூட்டம் இருந்தது, அதே நேரம் அவங்க குளிக்கவும் விடலை. ஸோ அதனால் அங்கே நாங்கள் போய் டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் டேரெக்டாகவே 5 ஃபால்ஸ் போயிட்டோம். ரொம்ப க்ரௌட் அதிகமாக வராங்கன்னு சொல்லிட்டு மெயின் ஃபால்ஸை மட்டும் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 5 ஃபால்ஸில் நிறையா கூட்டம் இருந்தது. ரீசன் என்னென்னா மெயின் ஃபால்ஸ் ஓப்பன் இல்லை. பட் ஆனால் எப்போதும் இருக்கிற அளவுக்கு கூட்டம் இல்லை. சீசன் டயத்தில் அன்சீசன் கூட்டம் தான் இருந்துச்சு. பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் வேன், கார் எதுனாலும் பார்க் பண்ணிவிட்டு ஈஸியாக போய் குளிக்கலாம். ஸோ உள்ளே போனோம். ஆனால் புளியருவி அளவுக்கு இங்கே பீஸ்ஃபுல்லாக இல்லை, கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருந்தது. பட்டு நார்மலாக நீங்கள் சீசன் அப்போ வர்ற க்ரௌடுக்கு இது எவ்வளோ பெட்டர்னு தான் சொல்லலாம். போலீஸ்லாம் நல்லா மேலே உட்காந்து ஆர்கனைஸ் பண்ணி சுற்றிட்டு இருந்தாங்க. அன்வான்டாக யாரையும் அங்கே நிற்க விடலை. குளிக்கிறவங்க மட்டும் குளிங்க, மற்றவங்கெல்லாம் அந்த இடத்துல இருந்து நகருங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ குழந்தைங்களுக்கும் சேஃபாக குளிக்கிற மாதிரி குட்டி குட்டி ஃபால்ஸ் அங்கே இருந்தது. அந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, தண்ணி விழும்போது அந்த ஐந்தருவியில். ஸோ குட்டி பசங்க பெரிய இருக்கிறதுக்கு அந்த 5 ஃபால்ஸில் ஒரு ஃபால்ஸில் ரொம்ப ஃபோர்ஸாக தண்ணி விழுந்தது. இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபால்ஸ் இருந்தது, அதிலெல்லாம் சின்ன பசங்கள்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. இல்லை குளிருக்கு போயிருந்தேன்னா எப்படா குத்தாலத்தில் குளிக்க முடியும்? இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காமனான சேலஞ்ச் எல்லா டூரிஸ்ட்டுக்குமே இருக்கும். நாங்கள் குளிச்ச பிறகு குளிக்கிறதுக்கு முன்னாடியோ உட்காந்து குளிக்கக்கூடாது. ஒரு இடத்துல நம்ம பெரிய சேலஞ்ச் என்னன்னா, குளிக்கிறவங்களுக்கு துணி காயப்படுறது எங்கன்னு தெரியல. நமக்கு ஒரு கோ டிராவலர் இருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு இன்ஸ்டன்ட் துணி காயப்படுற விஷயம் இருக்கு, அதை உடனே நம்ம பார்க்க போறோம். வாங்க அங்கே நம்ம அப்ரோச் பண்ண போறோம். எப்படி நீங்க இங்க வாங்க அனு, எப்படி இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்டான ஒரு துணி காயப்படுற ஸ்டாண்ட் யூஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. நமக்கு தேவையான போது துணி இங்க அழகா மாட்டிக்கலாம், காய வச்சுக்கலாம். அதுக்காக பக்கத்துலேயே வந்து சிவன் சிப்ஸ்ன்னு ஒரு சிப்ஸ் கடை போட்டிருந்தாங்க. சுட ஹாட்டாக சிப்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. பார்க்கவே செம்மையாக இருந்தது. வாசனை அப்படியே அங்கேருந்து எங்களை இழுத்துருச்சு. ஸோ அப்படியே நாங்கள் குளிச்சுட்டு அந்த குளிர் நடக்கத்தோடு சுட சிப்ஸு சாப்பிட போயிட்டோம். ஸோ நிறையா சிப்ஸ் வச்சுருந்தாங்க. குச்சி சிப்ஸு, கிழங்கு சிப்ஸு, நேந்திரம் சிப்ஸு, எல்லா சிப்ஸுமே இருந்தது. எல்லாமே ஹாட்டாக வாமாக இருந்தது. அப்புறம் பக்கத்துலேயே பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, வடைக்கடை இருந்தது. சூடாக ஒரு டீயை போட்டு ஒரு மிளகா பஜ்ஜியை போட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்தது. ஸோ ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா படகுக்குலாம் உண்டு உங்களுக்கு ஐந்தருவி போகிற வழியில். பட் ஆனால் இப்போது வந்து தண்ணி இருந்தாலும் போட் விடலை. ரீசன் வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் இப்போ தான் குற்றாலமே ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ படிப்படியாக தான் ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாக்டாக என்றைக்கு திறக்கிறோங்கிறத சொல்லலை. அதை பற்றி எதுவும் அப்டேட் கிடச்சதுன்னா கண்டிப்பாக என் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுவும் கிட்ஸுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல இடமா இருக்கும். ஸோ ஓவரால் இதுதான் வந்து குற்றாலம் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ உள்ள ப்ரொசீஜர்ஸும் இப்படி தான் இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்டோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் குமார்.